திரு உத்தரகோசம் மல்லை திருவானைக்காவல் இப்படி 5 இடத்துல சுவாமி தன்னுடைய நடனத்தை காட்சியா கொடுத்த இடம் தான் இந்த ஆளுநர் தரிசனம் அப்படிங்கலாம். எல்லாருக்கும் எத்தனை குலதெய்வங்கள் இருந்தாலும் சிவபெருமான் எல்லாருக்கும் குலதெய்வமா அமைகிறது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அந்த வகையில நடராஜ பெருமானை நம்முடைய திட்டப்படி சிவசிதம்பரம் காணிக்கு குலதெய்வமாக அமைந்து எழுந்தது இந்த மேட்டுக்காரம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் எழுந்தது நம்ம எல்லாம் வழிநடத்தி நம்ம எல்லாம் வாழ வைத்து நமக்கெல்லாம் பரிபூர்ண அருளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குலதெய்வத்திற்கு நாமெல்லாம் இன்னைக்கு திருக்கல்யாணம் சீரகெல்லாம் கொண்டு வந்து திருக்கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வழிபடுறோம். அதே மாதிரி இந்த ஆண்டும் சிறப்பான முறையில நம்முடைய எதிர்பார்ப்புகள்லாம் நமக்கு பூர்த்தியாகணும். நம்மளுடைய வேண்டுதெல்லாம் நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். நம்ம என்னென்ன இறைவனுடைய பிரார்த்தனை வைக்கணுமோ அந்த பிரார்த்தனை எல்லாம் நமக்கு வெகு விரைவில் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணி அதே மாதிரி யாருக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறது அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும். யாருக்கு புற்றுநோய் பாக்கியம் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்க எல்லாருக்கும் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். நல்ல தொழில் சிறப்பா இருக்கணும், வியாபாரம் சிறப்பா இருக்கணும். முக்கியமா நோய் இல்லாத வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அமையணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் அவங்க கையில மஞ்சள் அரிசி கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த மஞ்சள் அரிசியை எல்லாரும் 2 கையில பிரிச்சுங்க. 2 கையில பிரிச்சுட்டு பாருங்க, மஞ்சள் அரிசி கேட்டு வாங்கிங்க. ஐயர் கொடுக்குறாரு கேட்டு வாங்கிங்க. யாருக்காவது கையில காமிங்க, அவர் கொடுத்தாரு கேட்டு வாங்கிங்க. மஞ்சள் அரிசி இல்லைன்னா கேட்டு வாங்கிங்க. 10 ட்ரிப்பு சொல்றேன், நான் தமிழ்ல தான் சொல்றேன். மஞ்சள் அரிசி இல்லைன்னா கேட்டு வாங்கிங்க. மஞ்சள் அரிசி 2 கையில பிரிச்சுங்க. இந்த கட்ட வரல அப்படி மடக்கி இந்த 4 வரல அப்படி மூடிக்கணும். எல்லாம் தலையில கொண்டிருப்பீங்க. எதுக்காக தலையில கொண்டுறோம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் உற்சாகமா இருக்கணும், மூலாதார சக்தி அப்படிம்போம். அப்படி தலையில கொண்டோம்னா உடம்பு வரைக்கும் அந்த வைப்ரேஷன் போகும். அதுதான் முதல்ல ஆரம்பிக்கணும் தலையில கொண்டப்படுறது. அந்த மஞ்சள் அரிசி இடது கையில போட்டுக்கலாம். ஒட்டுங்க இடது கையில பிச்சாங்கையில ஒட்டாங்கையில ஒட்டுல போட்டுங்க. போட்டுக்கிட்டு சாப்பாட்டு கையை அப்படி மேல மூடிங்க. பாருங்க, நம்ம ஆச்சாரிய கையை தூக்கி காமிப்பாரு எப்படிங்கிறத பாருங்க. இடது கை கீழே இருக்கணும், சாப்பாட்டு கை மேல இருக்கணும். மாற்றி பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். வலது பக்கம் தொடை, சாப்பாட்டு கால் பக்கம் தொடை. சொல்றது புரியுதா? சாப்பாட்டு கால் என்ன தெரியுமா? இதுதான் வலது கால். அந்த சாப்பாட்டு கால் தொடையில நல்லா அழுத்தமா வச்சுங்க. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு விஷயத்தை கடமைக்கு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல எல்லா விதமான சௌக்கியமும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணி விருப்பத்தோட, மன திருப்தியோட, மன சந்தோஷத்தோட நல்ல மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணீங்க. இப்ப மகா சங்கல்பம் ஆரம்பம்.
நடராஜ நாடகத்திற்கு ஆறுமுறையாக இருக்கிற திருக்கல்யாணம் என்பதற்கு சர்வே ஜனானாம். என்ன சுருக்கமா என்ன சொன்னாருன்னா, ஜனவரி மாசம்னா மார்கழி மாசம். ஒவ்வொரு மார்கழி மாசத்திலையும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை அப்படின்னா 2 பேருக்கு தான் திரு அப்படிங்கிற மரியாதை. நமக்கெல்லாம் முன்னாடி நம்ம பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சுவாமிக்கு திருவாதிரை, சிவபெருமானுக்கு திருவாதிரையும் பெருமாளுக்கு திருவோணம் அப்படிங்கிறது 2 மரியாதை நட்சத்திரம். அதனாலதான் இறைவன் 2 பேருக்கும் அந்த திருங்கிற மரியாதையோட கொடுத்துருக்காங்க. அந்த திருவாதிரை அன்னைக்கு ஒரு வருஷமும் பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும் மார்கழி மாசத்துல. மற்ற மாசம்லாம் எப்படி வந்தாலும் அந்த திருவாதிரை அந்த ஆருத்ராங்கிறது அன்னைக்கு வந்து பௌர்ணமி சேர்ந்துடும். ஏன்னா இறைவன் வந்து சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படிங்கிற வகையில சக்தியும் பக்கத்துல வச்சுக்கிட்டுதான் பௌர்ணமி சந்திரன் இல்லையா, சூரியன் சந்திரன் 2 பேரும் சேர்ந்து ஆருத்ரா நடனம் திருக்கல்யாணம் பண்ணிட்டு நடனம் புரியுறாங்க. அந்த வகையில நம்மளுடைய பெற்றபுரி சிவசிதம்பரம் காலனிக்கு பாதிக்கப்பட்ட மேட்டுக்காலம்பட்டி கிராமத்துல சிவகாமி அம்புகா நடராஜர் திருக்கோவில ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண உற்சவமாக நடக்குது. இப்ப எல்லாருடைய குடும்பத்துல உள்ள ஒரு நட்சத்திரம் பேர்லாம் மனசுக்குள்ள அப்படி நினைச்சுங்க. அவங்க அப்பா அம்மா பேரு, அவங்க வீட்டுக்காரங்க பேரு, கணவர்கள் பேரு, அவங்க பேரு, அவங்க குழந்தைங்க பேரெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுங்க எல்லாரும். சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.